ஐயா 3 குட்டி ஆடு ஒரு போல சாட்ட மாதிரி குட்டி வளர்த்துருக்கேன். ஆடு பல்லு எப்படி என்னையாதீங்க? ஆடு ரெட்டு குறுக்கு ஆடுனே, ரெட்டு குறுக்குல ஜம் இருக்கு. ஆடு பல்லு எப்படிங்கய்யா? பல்லு சேர்ந்துட்டு எப்படி விலை சொன்னாங்கய்யா? விலை 45 சொன்னாங்க. 45 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? 2000 குறைச்சி. 2000 குறைச்சி. எந்த ஊர் போகுதுங்கய்யா? கைத்தார் போகுது. இல்ல கிடாமரி எத்தனை பொம்மரி எத்தனைங்கய்யா? ஒரு அது ஒண்ணும் கிடாமரி, 2 பொம்மரி. பொம்மரி. சரி, இந்த பொம்மரி ஆடு பெருசான பிறகு ஈனம்போது இதே மாதிரி 3 குட்டி போடுமா? 3 குட்டி. அது வளர்ப்பு பொறுத்தெல்லாம் போடும். 4 கூட போடும். 4 கூட போடும். அது வர்க்கத்தை பொறுத்து கண்டிப்பா 3 குட்டி போடும். அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அப்படிதானே? 5 குட்டி வரைக்கும். 5 குட்டி வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஆடு நல்ல தரமான ஆடு. ரெட்டு. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சந்தையில ஒரு டாப்பான கிட்டா, நல்ல ஒரிஜினல் கண்ணி. அப்படிதானே? பல்லு எப்படி என்ன? அதனே 6 பல்லு போட்டிருக்கு. அப்படிதானே? காய் அடிக்காத கிடா. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்கண்ணே? ஆட்டுக்காக. இல்ல கொடியாடு தான் வச்சிருக்கீங்களா, கன்னியாடு வச்சிருக்கீங்களா? கன்னியாடு. இல்ல கன்னியாடு தான் வச்சிருக்கீங்க. சரி, எத்தனை ஆடு வச்சிருப்பீங்க? மொத்தம் 10 ஆடு இருக்கு. 10 ஆடு. இது மாப்பிள்ளை கிடாக்காண்டி தேர்வு செஞ்சிருக்கீங்க. அப்படிதானே? மாப்பிள்ளை கிடாக்குன்னா நம்ம என்னெல்லாம் பாக்கணும்? என்ன அதனே? பல்லு பாக்கணும், கால் தடம் பாக்கணும். கால் நல்லா ஜம்முட்டு நல்ல ஹைட் வெயிட். கொம்பு பாக்கணும் சொல்லுவாங்களா? கொம்பு பாக்கணும். கொம்பு வாலு கண்டிப்பா பாக்கணும். அப்படிதானே? சரி, ஓகே. சொல்லுங்க. 2 வருஷம். 2 வருஷம் கண்டிப்பா கிடா மாத்தணும். அப்பதான் குட்டி நல்லா இருக்கும். அப்படிதானே? எவ்வளவு வேலை சொன்னாங்கண்ணே? இது 25 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? ஃபைனல் 20. இதுக்கு மேல அந்த கிடா என்ன செஞ்சீங்க? கொடுத்தீங்களோ? கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டு போறீங்க. சரி, ஓகே. மன திருப்தியா வாங்கியாச்சு. கண்டிப்பா. குடியாடு நல்லதா? கன்னி ஆடு நம்மகிட்ட என்ன ஆடு இருக்கு? கன்னி தான் இருக்கு. பால் கன்னி தான் வச்சிருக்கீங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? திருச்சி மாவட்டம் மருங்காபுரி தாலுகா. சூப்பர் கன்னியாடு பிளஸ் வந்து பால் கன்னி, செங்கனி வாங்கிட்டு போறீங்க. அப்படிதானே? எத்தனை ஆடு மொத்தம் வாங்கிருக்கீங்க? ஒரு 15 உருப்படி மொத்தம் வாங்கிருக்கீங்க. இந்த ஆடை பத்தி சொல்லுங்க. இது 2 குட்டி ஆடா? 2 குட்டி ஆடு. எத்தனை பெட்டை குட்டி, எத்தனை கிடா குட்டி? 3 கிடா குட்டி, ஒரு பெட்டை குட்டி. வரும்போது வந்து கிட்டத்தட்ட ஆடு வாங்க நினைச்சு வந்தீங்களா, கிடா வாங்க நினைச்சு வந்தீங்களா? ஆடு வாங்க. ஆடுதான் விரும்பி வந்தீங்க. கிடா வாங்கலாம், எல்லாமே காயடிச்ச கிடாயா இருக்கு. அதனால நமக்கு தேவையில்லை, நமக்கு ஆடே போதும் அப்படிங்க. எல்லாரும் கொடியாடு விரும்புவா. நீ ஏன் கன்னியாடு கொடியாடு வாங்கிருக்கோம்? கொடியாடு வாங்கிருக்கீங்க. வண்டியில நிக்க போற கொடியாடு வாங்கிருக்கீங்க. இங்க உள்ள ஆடு அங்க செட் ஆகுதானே? வெயில்லாம் தாங்குதானே? எல்லாமே தாங்கு. மேய்ச்சல் முறையா இல்ல வீட்டுல வச்சு வளர்க்கிறீங்களா? இல்ல மேய்ச்சல் முறையால வெயில்லாம் எல்லாமே தாங்குது. பிரச்சனை இல்ல. ஆவரேஜா என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்கண்ணே? 63. இது 2 சேர்த்து 63. ரேட்டு பரவாயில்லையா, கூடுதல் நினைக்கிறேன்? அதிகமா தான் இருக்கு. அதிகமா தான் ரேட்டு. நீங்க எதிர்பார்த்த அளவு ரேட் இல்ல, கூடுதலா சொல்லுவாங்க. கிரி மருந்து தடுப்பூசி எல்லாம் போட மாட்டீங்களா உங்க ஏரியால? அதெல்லாம் போடுவோம். அதெல்லாம் கரெக்டா போடுவீங்க. கிரி மருந்து எத்தனை மாசத்துக்கு ஒருக்க கொடுப்பீங்க? 3 மாசத்துக்கு ஒருக்க கரெக்டா கொடுத்துருவீங்க. தடுப்பூசி எப்பெல்லாம் போடுவீங்க? 6 மாசத்துக்கு ஒருக்க போடுவீங்க. அருமையான 2 குட்டி ஆடு. நல்ல புளியம் போடுற ஜாமன் இருக்கா? 2 மாதிரி என்ன மாதிரியா? 1 பொட்டை மாதிரி, 1 கிடா மாதிரி. ஒரு பொம்மரி, ஒரு கிடா மாதிரி. ஆடு தங்கமா இருக்கானே. ஆடு பல்லு எப்படி என்னையாது? பல்லு பரவாயில்ல. எவ்வளவு விலை சொன்னாவோ? அவங்க 20 ரூபாய்க்கு மேல சொன்னாங்க. 20 ரூபாய்க்கு மேல. பஸ்ஸுகள் எவ்வளவு கேட்டீங்க நீங்க? நான் 20 ரூபாய்க்குள்ள ஓடிச்சு கேட்டேன். 20 ரூபா போட்டு 20 ரவுண்டா ஒரே வேலை. ரவுண்டா முடிச்சாச்சு. சரி, நம்ம 20,000 எத்தனை மாசம் எடுக்க முடியும்? கரெக்டா எத்தனை மாசம் ஆகுயா? சொல்ல முடியாது. ஆனா 2 குட்டி ஆடு அருமையான. இந்த ஆடு எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? சாத்தூர். சூப்பர் கண்ணில கிராஸ் குட்டி வாங்கிட்டு போறீங்க. அப்படின்னா பால் கண்ணில கிராஸ். 2 பல்லா 4 பல்லா? 4 பல்லு, 1 6 பல்லு, 1 6 பல்லு. சரி, 2 குட்டி. இதுக்கு மேல 2 குட்டி இருக்கு. எதோட பிள்ளை? இதோட பிள்ளை. இதனால ரெட்டை குறுக்கு ஆடு. அப்படிதானே? சராசரி என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க? சராசரி என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க? 13 ரூபா கரையும். 13 ரூபா கரையத்துல வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர் போகுதுண்ணே? எந்த ஊர்? மதுரைக்கு தான் போகுது. அப்படிதானே? ஐயா, அருமையான குரல், நரசான. அப்படிதானே? எத்தனை பல்லு போட்டிருக்கியா? 6 பல்லு போட்டு. எவ்வளவு விலை சொன்னாங்கய்யா? 17 சொன்னா. 17,000 சொன்னாங்க. பார்த்தது எவ்வளவு மதிச்சீங்கய்யா நீங்க? 12 கேட்டியா? எவ்வளவு ஃபைனலா முடிச்சுட்டு வாங்கிட்டு போறீங்க? 13 ரூபா. இந்த ஆடு வாங்கிட்டு போற நம்ம முதல்ல எத்தனை மாசம் எடுக்க முடியும்? 6 மாசத்துல எடுத்து. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? 20. ஒரு ஆடு தான் ஃபுல்லா வச்சிருக்கீங்க. இது ஒரிஜினலா கிராஸ் ஆயா? இது ஒரிஜினல். நல்லா ஒரிஜினல் கிடா வச்சிருக்கீங்களா? நல்லா வச்சிருக்கீங்க. ஆடு வளர்ப்பு லாபம் இருக்கா இல்லையா? லாபம் இருக்கதான் செய்யுது. தடுப்பூசி கிருமி எல்லாம் கொடுப்பீங்களா? எப்படி? சோளம் வருவாங்க. கரெக்டா எல்லாம் பண்ணுவீங்க. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? சந்தை எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. முன்னாபாரி கொடியாடு கிராஸ். பல் போட்ட குட்டியா, பல் போடாத குட்டியா? பல்லே போடல. எவ்வளவு விலை சொன்னாங்க ஐயா? 5000 ரூபா சொன்னாங்கண்ணே. எவ்வளவு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டிய? 10 ரூபாய்க்கு கேட்டேன். எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? 11 ரூபா. என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்கணும் ஐயா? 3 மாசம் வளர்க்கணும். 3 மாசம். எப்போதும் 3 மாசம் வளர்ப்பீங்க. அப்படிதானே? என்ன கை தீவனம் கொடுப்பீங்க? கொள்ளதான் காட்டுல வேப்பங்களா இதுக்கு. வீட்டுல அடர் தீவனம் கொடுப்பீங்க? அடர் தீவனம் என்ன கொடுப்பீங்க? புண்ணாக்கு தவிட என்ன கொடுப்பீங்க? ஆமாண்ணே, கொடுப்போம். அதெல்லாம் கொடுப்பீங்க. 3 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகும்?
அது சொல்ல முடியாது. சொல்ல முடியாது அப்படிதானே? எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணே? நம்ம திருச்செந்தூர் பக்கத்துல. கன்னியும் கொடியாடும் கிராஸ் ஆன ஆடு அப்படிதானே? ஆமா. பல்லு எத்தனை பல்லுண்ணே? பல்லு 6 பல்லு. எத்தனை மாசம் சனையா இருக்குண்ணே? 4 மாசம். 4 மாசம் கன்ஃபார்ம் சனைதான். கன்ஃபார்ம். இப்படி விலை எவ்வளவு சொன்னாங்கண்ணே? வேற அவங்க 16 சொன்னாங்க. 16,000 சொன்னாங்க. பசுகளை எவ்வளவு வச்சீங்க நீங்க? நான் 12 ரூபாய்க்கு வச்சு இப்ப 13க்கு முடிச்சிருக்கேன். 13 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. இல்ல 2 குட்டி ஆடு நரசன ஆடு வாங்கினா நீங்க இளஞ்சன ஆடு வாங்குற காரணம் என்னண்ணே? நம்ம கொண்டு வந்த கை காசுக்கு நம்ம இது 2 குட்டி போட்டீங்கன்னா நமக்கு முதல் மிச்சம். அதை கணக்கு பண்ணி இருக்கீங்க. நம்ம பட்ஜெட் தக்கன தான் வாங்க முடியும் அப்படிதானே? சரி, ஓகே. வரும்போது எப்படி ஆடு வாங்க நினைச்சீங்க? நம்ம இந்த மாதிரி பெரிய ஆடாவை பார்த்து வாங்கி. எத்தனை ஆடு பாத்துட்டு சந்தையில? நான் பார்த்தது ஒரு 30-40 பார்த்தேன். இந்த ஆடு பிடிக்க காரணம் என்ன சொல்லுங்க? ஆடு நல்ல தரமா இருக்கு. குட்டி நல்லா இருக்கும். குட்டி நல்லா ஜம்முன்னு வளர்க்கும். கண்ணி கொஞ்சம் கிராஸ் ஆனா நல்ல பால் நல்லா இருக்கும். பால் தரம் நல்லா இருக்கும். வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கியோ? வீட்டுல 20 ஆடு. 20 ஃபுல்லா கொடியாடு வச்சிருக்கீங்களா? கண்ணி ஆடு வச்சிருக்கீங்களா? கொடியாடு தான். கடலாம் நல்லா பெரிய கடை வச்சிருக்கீங்க. தடுப்பூசி கிருமி மருந்து குடுப்பெல்லாம் கொடுக்க முடியல? அது நான் கொடுப்பேன் கண்டிப்பா. ஆமா, பூச்சி மருந்து கொடுத்துட்டு அப்புறம் தடுப்பூசி எல்லாம் ரெகுலரா பண்ணி நம்ம எடுத்துட்டு போய் வேஸ்ட் முதல்ல வேஸ்ட் ஆயிரும். கண்டிப்பா தடுப்பூசி போட்டே ஆகணும். என்ன காரணத்துக்காண்டி? ஏன்னா இப்போ நம்ம குட்டி எல்லாமே இங்க சந்தையில இருந்து கொண்டு போறோம். அது எந்தெந்த காட்டில கிடக்க இந்த குட்டியில பார்த்தா வண்டியில ஏற்றுவாங்க. 100 குட்டி இறக்குவாங்க. அதுல நோய் பரவி இருக்கும். நம்ம கம்பல்சரி சந்தையில இருந்து எடுத்தோம்னா போட்டுதான் ஆகணும். தடுப்பூசி போட்டா நல்லது. 2 அருமையான குரால். சரிங்களா? பாத்தீங்கன்னா இந்த சைடு ரைட் சைடு இருக்க புளியம்பூர் வந்து பாத்தீங்கன்னா 6 பல்லு, இது 4 பல்லு. ரெண்டுமே நரசனை தான். நீங்க பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்டேன். அவங்க சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது ஆவரேஜா பாத்தீங்கன்னா அந்த குராலை ஒரு 10 ரூபாய்க்கு மேல வாங்கியிருப்பாங்க. ஒரு 12 ரூபா 13 ரூபா அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க. இந்த ஆடை பாத்தீங்கன்னா அதே சேம் தான். ரெண்டுமே சேம் விலையில தான் வாங்கியிருப்பாங்க. ஆனா ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 10 ஈத்து கவலைப்படாம வச்சுக்கிடலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்ல ரெட்டை குறுக்கு ஆடு. கன்னி ஆடு. நல்ல பால் கன்னி ஆடு. ஒரிஜினல் தான். ஒரிஜினல். எத்தனை மாசம் சனையா இருக்கும்? சரியில்ல, வெத்தாடு பாஸ். வெத்தாடு தான். ஆமா சொன்னாங்க ஐயா. 16 சொன்னாரு. 16,000 சொன்னா. எவ்வளவு ஃபைனல் முடிச்சிருக்கீங்க? 11 கேட்டு 12 கேட்டே கொடுக்கல. 16 சொல்லி கடைசியில 13,500. ஆர்டருக்கு காக்கடாய் தேவைப்பட்டுச்சு. ஒரு காக்கடாய் வாங்கியாச்சு. சரி, நிறைய பேர் வந்திருக்கீங்களே. அது வேற ஊரு. வேற ஊரு. நாங்க திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம். ரைட். இதுல இருந்து வந்திருக்கிறோம். தாலுகாவில இருந்து. வேற. ஆமா, 20 ஆடு வாங்கணும்னு வந்திருக்கிறோம். சரி. 10 வாங்கியிருக்கிறோம். இன்னும் 10 பாத்துக்கு இருக்கிறோம். ஆமா. பல்லு 4 பல்லு மாதிரி தெரியுது. ஆனா 2 பல்லு கிடாய். 2 பல்லு கிடாய். சரி, என்ன சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? எதுக்கு வாங்கிருக்கீங்க? 30 ரூபா சொன்னாங்க. நம்ம 27க்கு வாங்கிருக்கோம். 30 சொன்னதை 27. ஆமா. ரைட். நல்ல காய் அடிக்காத கடா. காய் இறங்கல. நல்ல பின் கொம்பு. ஆமா. நல்ல கரும்போர் ஆடு. கால்ல செவலை. சூப்பரா இருக்கு. ரைட். எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த ஆடு பிடிக்கிறதுக்கு? அது காலையில ஒரு 6:30 மணிக்கு வந்தோம். ஏப்பா. அது ஒரு 1 மணி நேரம் ஆச்சு. எவ்வளவு கிடாய்களை பாத்துருப்பீங்க? அது 50 கிடாய் பார்த்தேன். 50 கிடா பார்த்து 50ல ஒண்ணு. அப்ப இது சூப்பர். வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். 2 குட்டி, ஒரு கரும்போர்ல ஒரு குட்டி வாங்கிட்டு போறீங்க, ஒரு புளியம்போர்ல. கிடாமரியா பொம்மரி? ரெண்டுமே பொம்மரி. ஆடாக்குற எண்ணத்துல வாங்கிட்டு போறீங்க. எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? 7 ரூபா சொன்னாங்க. 2 சேர்த்து 7 ரூபா. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்கண்ணே? இது 5,500 முடிச்சிருக்கீங்க. இது எத்தனை மாசம் நம்ம பால் கொடுக்கணும் இந்த குட்டிக்கு? 3 மாசம். 3 மாசம் கம்பல்சரி. ஒரு மாட்டே பால் தான் கொடுக்கணுமா? இல்ல பண்ணையில வாங்கி பால் கொடுக்கலாம்? ஒரு மாட்டு பால். ஒரு மாட்டு பால் கொடுத்தா நல்லா வளரும். வீட்டுல மாடுல பால் இருக்கா? எப்படி வாங்கி தான் கொடுக்கணும்? உங்க வீட்டுல மாட்டுல பால் இருக்கு. ஆமா. எதனால பொடி குட்டி வாங்கிட்டு போறீங்க? என்ன காரணம்? சின்ன பிள்ளை ஆசைப்படுதுங்க. சின்ன பிள்ளை ஆசைப்படுது. பொடி குட்டி வளர்த்துலாமா? இந்த கழிச்சல் இந்த மாதிரி வருமா? மருந்து இருந்து போட்டுதான் பாதுகாக்கணும். இதுக்கு மேல வளர்த்துக்கு அனுபவம் இருக்கா? இல்ல இருக்கு. அனுபவம் இருக்கு. காலைல எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலைல நான் 7 மணிக்கு வந்தேன். 7 மணிக்கு வந்து இப்பதான் குட்டி வாங்கிட்டு போறீங்க. வணக்கம். எல்லாருமே வெள்ளாடு தான் விரும்புவாங்க. நீங்க 2 செம்பை விட்டு வாங்கிட்டு போறீங்க. எத்தனை மாசம் குட்டியா இருக்குது? 5,000 வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? எந்த ஊர்ல இருந்து வாரீங்க நீங்க? செவ்வாயில இருந்து. எல்லாரும் வெள்ளாடு விரும்பா, நீங்க செம்மறி விரும்ப காரணம் என்னையா? ஆசைப்பட்டு வாங்கிருக்கீங்க. வளர்ப்புக்காண்டி ஜம்முன்னு. எவ்வளவுன்னு சொன்னீங்க ரேட்டு? 10,000 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. எத்தனை மாசம் வளர்க்கலாம் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? 6 மாசம். என்ன கையற குடுப்பியோ? என்ன கையற குடுப்பிய? என்ன தீவனம் என்ன குடுப்பீங்க? அதுக்கான தீவனம் தரும். புல்லு வேம்பு எல்லாம் தருவோம். வீட்டுல கை தீவனம் என்ன குடுப்பீங்க? புண்ணாக்கு தவிடு விலைக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படிதானே? சரி, ஓகே. ரேட்டு கூடுதலா கம்மின்னு நினைக்கலாம்? பரவாயில்ல, ரேட்டு தான். வெள்ளாடு கூடுதல. அதனாலதான் இது செம்மறி வாங்கி வளர்ப்போம். வீட்டுல செம்மறி இருக்கா இல்லையா? செம்பரி இருக்கு. செம்மறி வளர்த்தா லாபம் கிடைக்குமா? வெள்ளாடு வளர்த்தா லாபம் கிடைக்கும்? எல்லாத்தையும் லாபம் தான் இருக்கு. நல்லா பாக்கணும். எத்தனை மாசம் கழிச்சு இதை குடுப்பீங்க? குடுக்குற மாதிரி வீட்டு வளர்ப்பு தான். சரி, ஓகே, நன்றி. வணக்கம். வளர்ப்புக்கு 3 குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமா. ஒரு 6 மாசம் இருக்குமா குட்டி? 6 மாசம் குட்டி இருக்கு. எல்லாம் கிடா மாதிரி தான். காய் அடிச்சதா? காய் அடிக்காதயா? அடிச்சது. எல்லாமே காய் அடிச்சது. என்ன பிளான்? எத்தனை மாசம் வளர்க்கலாம்னு வாங்கிட்டு போறீங்க?
நான் 6 மாசம் வளர்ப்பேன். 6 மாசம் எப்போதும் 6 மாசம் வளர்ப்பீங்க. எத்தனை குட்டி கரெக்டா வீட்டுல வளர்ப்பீங்க? 3 குட்டியா? நான் நிறைய வளர்ப்பீங்க. 6 குட்டி வளர்ப்பேன். 6 குட்டி எப்போதுமே 3 மாசம் 6 குட்டி வளர்ப்பீங்க. ஆமா. என்ன கையற குடுப்பீங்க? கையில வந்து அகத்தி வேற சோளம், கோதுமை தவிடு இது மாதிரி நல்லா குடுப்பீங்க. ஆமா. நல்லா 3 மாசம் கழிச்சு இது என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? என்ன விலைக்கு போகும்? தமிழ் தான். என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? இப்ப வாங்கினது வந்து 33 ரூபாய். 33 66 தான் போகும். ஆமா. அது குறைஞ்சே போகாது. ஒரு மாசம் நம்ம எவ்வளவு லாபம் கிடைக்கும்? ஒரு மாசம் 10 ரூபா நிக்கும். 10 ரூபா கண்டிப்பா நிக்கும். ஆமா. அப்படின்னா வளர்ப்பீங்கன்னா வளர்க்க ஆடு கொஞ்சம் ஒட்டாசல் ஆடு தான் போலுக்குண்ணே. பல்செண்ட் ஆடு தான். பல்செண்ட் ஆடு எத்தனை மாசம் சினையா இருக்கியா? பால் ஆடுதான். ஒரு இளஞ்சனா இருக்கு. 1 மாசம் 2 மாசம் சினையா இருக்கும். எப்படி விலை சொன்னாவோ? 12 ரூபா. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? 11 ரூபா. என்ன தேவைக்காத ஆடை வாங்கிட்டு போறீங்க? ஏன்னா எல்லாருமே குட்டி ஆடு வாங்குவாங்க, சினை ஆடு வாங்குவாங்க. ஆனா நீங்க வந்து ஒரு இளஞ்சன ஆடு வாங்கி என்ன காரணம்? வீட்டுல ஆடு கிடக்கு, ஆடோட வளர்க்கக்காண்டி வாங்கிட்டு எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? வீட்டுல ஒரு 10 ஆடு. 10 ஆடு வச்சிருக்கீங்க. ஆடு ஒரு லாபம் இருக்கா இல்லையா? லாபம் இருக்கு. என்ன ஆடு வச்சிருக்கீங்க? கொடியாடு தானா கன்னியாடா? கொடியாடு தான். ஃபுல்லா கொடியாடு தான். கொடியாடு தான் விரும்புங்க. ஏன்னா இளஞ்சன ஆடு வாங்குறீங்க என்ன காரணம் சொல்லுங்க? போய் கிடா வெட்டிக்கிடும். வெட்டிக்கும். இதெல்லாம் வந்து ரேட்டு கம்மியா வரும். குட்டி ஆடு இதெல்லாம்